இவர்கள் என்னை வழிபடுவது வீண். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இவர்கள் என்னை வழிபடுவது எவர்கள்? மனித மரபை பற்றி கொண்டு, மனித மரபுகளை பற்றி கொண்டு, பாரம்பரியத்தை பற்றி கொண்டு, வீண் சடங்கு ஆச்சாரங்களை பற்றி கொண்டு, வீண் வழிபாடுகளை பற்றி கொண்டு, உலகப்போக்கான சம்பிரதாயம் நிறைந்த காரியங்களை பற்றி கொண்டு கடவுளின் வார்த்தையை வெறுமையாக்குகிறவர்கள், கடவுளின் வார்த்தையை புறக்கணிக்கக்கூடியவர்கள், கடவுளின் வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள், பாரம்பரியத்தை உயர்த்தி பிடித்து ஆணுடைய வார்த்தையை உயர்த்தி பிடித்து கடவுளுடைய வார்த்தையை வெறுமையாக்குவது. எதை உயர்த்தி பிடிக்கணும்? ஆணுடைய வார்த்தையை. கடவுளுடைய வார்த்தையை உயர்த்தி பிடிக்காதபடி பாரம்பரியத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக கடவுளின் வார்த்தையை வெறுமையாக்குகிறார்கள் என்று சொல்லி ரொம்ப திறமையாக வார்த்தையை நீங்கள் புறக்கணிக்கிறீங்கன்னு சொல்லி மத்தேயு நற்செய்தி, மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை வாசிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பலவற்றை செய்கிறோம். அப்படி பலவற்றை செய்கின்ற பொழுது பிரியமானவர்களே, மனித மரபுக்கு, சமுதாய மரபுக்கு, வீண் மரபுக்கு, பாரம்பரியத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, கொடுக்க வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக எவ்வளவு திறமையாக இந்த மக்கள் என் வார்த்தையை புறக்கணிக்கிறார்கள், கைவிடுகிறார்கள். அதை குறித்து தான் அவர் அங்கே வசனப்பட்டு வேதனைப்பட்டு சொல்லுவதை நாம் பார்க்குறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இப்படிப்பட்ட மக்கள் கடலை வழிபடுகின்ற போது அது வீண் வழிபாடாக இருக்கிறது. நம்முடைய வழிபாடு கடவுளுக்கு உகந்த வழிபாடாக இருக்க பாரம்பரியத்தை கீழே வைத்து பாரம்பரியத்திற்கு மேலாக கடவுளுடைய வார்த்தையை உயர்த்தி பிடிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.